ஹாய் காய்ஸ் சொல்கிறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டார்க் கலர் 2 பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு கைஸ். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆடி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பார்த்தீங்கன்னா போட்டிருப்போம் இந்த லேபரேட்டரிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டியிருப்போம். ஸோ அதில் வந்து நம்ம இன்றைக்கி தான் கண்டினியூ தான் பண்ண போகிறோம் கைஸ். ஸோ இப்போயே வீடியோ போங்க மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த லேபரேட்டரிக்குள்ளே எப்படி தப்பிக்கணும்னு தெரில. நான் வாட்டிக்கு வந்துட்டு என்னது ஃபைண்ட் த ஆரிஜினல் ரெசிடென்ட் அப்படின்னா ஐயோ அவங்க ஐயோ அவன் வேறு நிற்கிறானே எப்படி போகிறது ஐயா வணக்கம். ஐயோ அவன் ஆடு டான்ஸ் ஆடுறத பாருங்க. ஐயோ ஐயோ இங்கே தாங்க சொல்கிறான் அப்பப்பா 2 பேர் இருந்தாங்க எப்படிடா தப்பிப்பேன். இங்கே ட்ராப் இப்போதைக்கு தேவை. இப்போதைக்கு நம்ம ஷூட் பண்ணி போனோமே. எப்படா என்ன பார்த்த திறந்தோடனே அப்படியே அவன் வரைக்கும் அசால்ட்டாக வரான் பாருங்களேன். ஸோ அடிச்சு விடு போய் 15 செகண்ட்ஸ்க்கு போயிடுவானே இவங்களாம். இங்கே இது வந்து லாக்டு. ஸோ இதையா ஸ்டாக் முடியுதா பார்ப்போம் எல்லாத்துக்கும். இதுக்கு சாவியே நம்ம கை தானா ரைட்ரா. ஸோ இங்கே கண்டிப்பாக ஏதாச்சும் இங்கேயும் ஒருத்தன் இருக்கான். ஸோ அப்படியே சுட்டுட்டோம் கீஸ். இங்கே என்ன இருக்குது, இங்கே இன்னொரு டோர் இருக்குது, அன்லாக் பண்ணி விடு. போவோம் சீக்கிரம். ஸோ இந்த லேபரேட்டரி விட்டு தப்பிக்கணும் கீஸ். இந்த தடவை அதான் கீஸ் இந்த தடவை கான்செப்டே. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல லேபரேட்டரினா. இன்னொரு அது ஏதோ பார்க்குறான். இன்னொரு ஏதோ ஷெல்லு இருக்குது. டோனட்லாம் கேட்குது. தம்பி டோனட் கரெக்டாக நேரத்தில் டோனட் கேட்குறான் பாருங்களேன். தம்பிலாம் ஓவர் தம்பி. இது ஃபைன் ஸ்வீட்ஸ் ஃபார் த மான்ஸ்டர். அடப்பா என்ன நான் பார்த்தோன்னு வேணா வேலைக்கார மாதிரி தெரியுது. கடைசியில் பாருங்க ஸ்வீட் கண்டுபிடிக்கிற சொல்கிறாங்க ஈஸ். தம்பிலாம் ஓர தரலையாடா ஸ்வீட்டு கண்டுபிடிக்க சொல்கிறேன். இது என்ன அது இப்போ எதோ ஆரம் மார்க் மாதிரி எதோ காமிச்சாங்களே. இன்னுமா காமிச்ச மாதிரியே இருந்துச்சு என்னன்னு தெரில. ஸோ இந்த மேப் வர ஐயோ அங்கே ஒருத்தர் நிற்கிறான். இங்கே ரோபோட். ஐயோ ரோபோட் தம்பி தான் நிற்கிறான்னு பார்த்தா இங்கே நம்ம அண்ணனும் நிற்கிறாரு. ஸோ அதனால் சீக்கிரம் ஓடிடுவோம் நம்ம. நான் நினச்சேன் அங்கே நம்ம ரோபோட் தம்பி மட்டும் தான் நிற்கிறான்னு பார்த்தா நம்ம அண்ணன் அங்கே தான் நிற்கிறாரு துரத்துறாப்புல. ஸோ அதனால் ஓடிடுவோம். ஐயோ இங்கேயும் நம்ம ரோபோட் தம்பி ஒருத்தர் இருக்கு. ஐயோ ஃப்ரோஸ் பண்ணிட்டானே. நம்ம புல்லட்டை வர அவனை வேஸ்ட் பண்ணிட்டோம். வரான்டா ஓடுறா எப்போ ஐயோ ஒரு பேட்ரி வேறு வேஸ்ட்டாக தண்டமாக போயிடுச்சு. சரி பரவாயில்ல விடுங்க எப்படியே தப்பிச்சிட்டோம்ல. ஒரு பேட்ரி ஆனால் தண்டமாக போயிடுச்சு. கண்டினியூஸாக சுட்டு நான் வேறு நிறைய புல்லட்ஸ் வேஸ்ட் பண்ணிட்டேன். இந்த புதுசாக இப்போ எனக்கு டெய்லி ரிவார்ட்ஸ் சொல்லி ஒரு கன்று கொடுத்துருக்காங்க. இந்த கன்று எப்படி இந்த கன்று ஒரே புல்லட்டு தான். ஸோ அதனால் நல்லா இருக்காது இந்த கன்று. ஒரே புல்லட்டு ஒரு ஷாட் தான். ஒரு புல்லட்டு 3 ஷாட்ங்கிற மாதிரி இருக்கும். அது செகண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இதான் நல்லாயிருக்கும். ஸோ ரோபோட் தம்பி அவங்க ரோபோட் தம்பி தான் நிற்கிறான். ஸோ அவனை சுட்டுட்டு போயிடுவோம். ஸோ இந்த தம்பி ரோபோட் தம்பி அட பாவி ஈஸ் அவனை சுட்டுட்டோங்க ஈஸ். ஆனால் பதிலுக்கு அவனு ஒன்று கொடுத்துட்டான். ஸோ வராங்க ஈஸ். என்னடா உங்களுக்கு வேணும் இந்த இது கொஞ்சம் இல்லை கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரே இடத்துல வர மாதிரி இருக்கும்ல. அதனால இது கஷ்டம் தான் இது. ஸோ என்னடா அது இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க நல்லா இல்லடா அது சத்தியமாக. ஸோ அங்கே ரோபோட் தம்பி தான் நிற்கிறான். இங்கே ரோபோட் தம்பி தான் நிற்கிறான்னு நினைக்கிறேன். ஐயோ சுற்ற போகிறான்டா எனக்கு சுட போகிறான்னு சொல்லிட்டு தான் நானே அவமானப்பட்டுருக்கேன். ஸோ சீக்கிரம் எனிமீஸ் அவன் எதுக்கு பராசானா எனக்கு புரியல. அவன் இங்கே தான் இருக்காங்க ஐயோ எந்த எனிமின்னு தரலையே. அந்த ரோபோட்டை சொல்கிறாங்களா அதெல்லாம் வந்து இந்த நம்ம நெய்பரை சொல்கிறாங்களான்னு வர தரல. இந்த ட்ராப் எப்பவுமே கையில் வச்சுப்போம். திடீர்னு வந்தானா இந்த அங்கங்கே போட்டு வச்சுக்கலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கேயும் ஒன்று போட்டு வச்சுப்போம். திடீர்னு வந்தானா வந்து இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேறு அங்கே ஒருத்தர் இருக்கான் தம்பி. அவனை சுடாமல் தான் போகிறேன். ஒழுங்கு நீ அமைதியாக இருக்கணும் சரியா. இன்னும் அது கண்டுபிடிச்சிட்டாங்களே இருக்குது. வந்திருக்காங்க ஈஸ் அது வழியாக வந்திருக்காங்க ஈஸ் பாருங்கள். நம்ம ட்ராப் போட்டு அடிச்சுக்கினே அது வழியாக வந்திருக்கான் பாருங்கள். அவன் ஃப்ராஸ் ஆகிட்டான் பார்த்தீங்களா. அடப்பா இது எப்படி கண்டுபிடிக்கணும் வேறு தெரில. இருங்க ஃபைண்ட் த ஆரிஜினல் ரெசிடென்ட் ஃபைண்ட் த ஸ்வீட்ஸ் ஃபார் த மான்ஸ்டர். ஸோ இப்போ அதுக்கு ஸ்வீட்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அடப்பா ஸ்வீட்லாம் கண்டுபிடிக்கிற நிலைமை ஆக்கிட்டீங்களா. அவன் தலைவன் அங்கே தான் நிற்கிறான்னு தான். ஏன்னா நம்ம அண்ணன் அங்கே தான் நிற்கிறாரு. அவன் அப்படியே அந்த சீட் போயிட்டான். தம்பி போட்டிக்கிட்டு கொடுத்துறாதரா. சுட்டு தோலடா. ஐயோ புல்லட்டு இஷ்டத்துக்கு கண்ணாமினான்னு செலவழிச்சிட்டு இருங்க. புல்லட் வாங்க முடியும். நான் வேறு கொஞ்சம் காசெல்லாம் இருந்தேன். அவன் பிடிச்சப்ப வந்து நான் கொஞ்சம் செலவு பண்ணிட்டேன். அடப்பா ஒரு பேட்ரி 55 ரூபா கீஸ். ஆடு பார்த்தாச்சும் வாங்க முடியுமா பார்ப்போம். ஆடு பார்த்து பார்த்தீங்கன்னா வந்து வாங்க முடியாது. ஆடு பார்த்து காயின்ஸ்லாம் வாங்கலாம். அப்போ நான் ஆடு பார்த்து காயின்ஸ் வாங்கி அதுக்கப்புறமா தான் பேட்ரி வாங்க முடியும். ஸோ நான் ஒரு பேட்ரி வாங்கிட்டேன்னு ரொம்ப கண்ணாமினா பேட்டரியை செலவு பண்ணுறோம். ஸோ கொஞ்சம் சிக்கனமாக தான் கீஸ் இருக்கணும். நம்ம ரொம்ப கண்டமணிக்கு பேட்டரி செலவு பண்ணிட்டோம். இதோ நம்மளை வேறு இந்த ரோபோட் வேறு நம்ம போட்டு கொடுத்துருச்சு. நம்ம இங்கே தான் இருக்கணும் அப்படி போட்டு கொடுத்துட்டாங்க கீஸ். இது நம்ம ஆரம்பத்தில் வந்த இடம். ஸோ இப்போ சீக்கிரம் இந்த இடம் ஓப்பனில் தான் இருக்குது. இங்கேயும் போயிடுவோம் அப்படியே சீக்கிரம் போப்போம். இங்கேயும் இம்மா வேறு இருக்கானா. தம்பி என்னடா போட்டு கொடுக்காதரா ப்ளீஸா. இன்னொட கோடெல்லாம் வச்சு போட்டு வச்சுருக்கான். ஐயோ என்ன அது நமக்கு இன்னொரு ட்ராப் கிடச்சிருக்கு. ஸோ இது ஒரு ட்ராப் தான். ஒரு வகையான ட்ராப் தான். வேறு ஒன்றும் கிடையாது. என்னடா அது கோடு வேறு கோடு வேறு கேட்குறானுங்க. யூஸ் பண்ணுறது இன்ட்ரு கோடாகிட்டா பொசுக்குன்னு கோடு கேட்டுக்கிட்டது.
லிகி ராம் காயின் ட்ராப்பி ட்ராரோட 5822 போட்டுருங்க. அதை அப்படியே போட்டு பார்ப்போம். அதாவது 58 அடுத்தது சிம்பிள் இது போ 5822 அடப்பாய் அதாடா கோடு ஏண்டா அது எப்படியோ போட்டு வச்சுருக்கானுங்க. அது இஷ்டத்துக்கு கீழேயும் நிறைய நம்பர்ஸ் இருக்குது. அதனால் நமக்கு தூரத்துலேருந்து பார்க்க சரியாக தரல. ஸோ அது ரொம்ப ஆடிக்கிட்டே இருந்தாலும் சரி எல்லோ கலரில் அப்படியே ஹைலைட் பண்ணி வச்சுருக்கலாம். அதான் போட்டு பார்த்தா வந்துடுச்சு. ஸோ சூப்பராக நல்லா பண்ணி வச்சுருக்கீங்களா. ஸோ நம்ம இது வழியாக போவோம். நம்ம சீக்கிரம் போடா நல்லா இருக்கு. என்னது அது மார்ஸுக்கு பாருங்க அப்படியே மார்ஸில் பேஸ் பண்ணலாம். மார்ஸில் நமக்கு வந்து ஆக்சிஜன் கிடைக்காதுல. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு தனியாக ஒரு பேஸ்னு கட்டி வச்சுருக்கான். யாராம் இன்னொரு ட்ராப் இருக்குது. தூக்கா ட்ராப்பா தூக்கிடுவோம். நம்மகிட்டலாம் நிறைய ட்ராப் இருக்குது. பொறாப்பட்டா அலையே அலையே காட்டுல மலையே அலலே அலட்டு சதர பத. ஐயோ நீ என்ன தம்பி இங்கே இருக்கீங்க? ஆனால் ஓவர் தம்பி என்ன ஸ்வீட் எங்கடா இருக்கும்? கெட்டி இன்ட்டு கொடுத்துருவோம் பேசாமல். ஐயோ இன்ட்ட கொடுத்தா ஏதோ கெட்ட அர்த்தம் திட்டிட போகிறாங்க. என்ன போட்டிருக்காங்க பாருங்கள். ஃபைன் த ஸ்வீட்ஸ் ஃபார் த மான்ஸ்டர் இந்த ஆர்கனரி. ஆனால் நான் மட்டும் என்ன வேற எங்கேயா சொன்னேன். நான் அங்கே சொல்லிட்டேன். நான் அங்கே மெயின் பார்ட்டை சொன்னேன். ஏதாவது அசிங்கமாக திட்டிட்டு போகிறேன்டா. அமைதியாக இருக்கா. ஆர்கனேட்டரியா பாருங்கள். இதெல்லாம் ஆர்கனேட்டரி இல்லை வேறு ஏதாவது ஆர்கனேட்டர் தான் அசிங்கமாக கேட்ட போகிறேன்டா. வின்ட்டு கொடுக்குறாங்க பேரில் வேறு ஏதோ. ஐயோ காங்கீஸ் போட்டு டிடெக்ட் பண்ணி எனக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அவன் பராதை 10 செகண்ட்ஸ்க்கு இருக்கான். எனக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ நம்ம வந்து எதுக்கும் இங்கே ஒரு ட்ராப் போட்டு வச்சுருப்போ தான் அவனுக்கு வரதுக்கு 2 செகண்ட் கண்டிப்பாக லேட் ஆகிரும். ஸோ அதனால் 2 செகண்ட் இல்லை 10 செகண்ட் லேட் ஆகிரும். ஸோ இதில் ஏதாச்சும் கிஃப்ட்டு இதில் நான் ஆப்பிள் போட்டு வச்சுருக்கேன். இது என்னது? இது ஏதோ சிஸ்டம் வேறு. இது என்ன ஸ்பின்னிங் மாதிரி வச்சுருக்கானுங்க. ரோல் நம்ம டூல்ஸ் வச்சுக்கலாம்ல இருக்குதுங்க. நம்ம என்ன வருதுன்னு பார்ப்போம். நம்ம போடா இது என்னமோ இது என்னன்னு தலை இது மூஞ்சலை வீசுறதுக்கு ஈஸி. இது என்னன்னு தெரியுதா? இது அவன் மூஞ்சலை வீசி அவனை வந்து இது என்ன சொல்ல அதாச்சும் ஐயோ இது ஸ்டாண்டர்ட் ஃபார் 5 செகண்ட்ஸ் எதுன்னு தெரியும். அந்த எலக்ட்ரிக் ட்ராப் தான் நான் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி வேறு எதுவும் இல்லை. சீக்கிரம் ஓடு 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 ஓடு. இங்கேயும் ஒரு ட்ராப் போட்டு வச்சுட்டே போயிடுவான். அப்போ தான் அவன் வரும்போது வந்து வந்து நம்ம டக்குன்னு வந்துட மாட்டான். வேறுங்க இதை எடுத்து எதில் வைக்கலாம். அந்த கன் தான் யூஸ்பே பண்ண மாட்டேங்குது. இதை வச்சுருவோம். ஸோ இப்போ இந்த ட்ராப் எடுத்து இங்கே போட்டு வச்சுருவோம். ஸோ இந்த மாதிரி ட்ராப்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறையா தருவானுங்க வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ட்ராப்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல் கீஸ். இந்த ட்ராப் வந்து வந்தானா வந்து அவனை இதில் மாட்ட வச்சிடலாம். ஸோ ட்ராப் வந்து நிறையா வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ கூட பாருங்க அவன் கரெக்டாக கிட்ட வந்திருக்கான். 10 செகண்ட்ஸ் ஃபராஸ் ஆகிட்டான். பார்த்தீங்களா? இப்போ ஏதோ ஆரோ மார்க் மாதிரி என்னமோ காமிச்ச மாதிரி எனக்கு இருந்துச்சு கீஸ். இருங்க என்ன இருக்கு? இங்கே எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரில. ஸோ நான் அடுத்ததில் போய் பார்ப்போம் நம்ம. ஸோ லேபுன்னு சொல்லி ஆனால் பெருசாக அதை மாஸ்க் ஏதோ போட்டு வச்சுருக்கோம். ஸோ நம்மளை அடுத்த தடவை என்ன பண்ண போய் ஐயோ தம்பி நம்ம 2 பேருக்கு எவ்வளோ பழக்கம் இருந்திருக்கோம். இப்படிலாம் சொல்கிறா பாத்தி ஆடப்பா இங்கே வச்சு இன்வென்ட்ரி வேறு ஃபுல்லாக இவனுக்கு அப்படியே போட்டு தள்ளிட்டு போயிடும். போட்டு தள்ளிட்டு போடா போடி நம்மளை போட்டாங்க. இவனை போட்டு தள்ளிட்டு போகலான்னு பார்த்து நம்மளை கடைசியில் போட்டான். ஸோ சீக்கிரம் நம்ம மறுபடியும் அவன் சுடுவான்டா. அதான்டா பிரச்சனை நமக்கு. ஓடு 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 வரான்டா. சுற்ற போகிறான்டா ஓடு 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 பின்னாடி தான் வந்துட்டு இருக்கான்டா. ஓடு 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 இதோ வருவான்னு நினைக்கல. வரல நம்ம சீக்கிரம் இந்த டோனட் இந்த மான்ஸ்டர் கொடுத்துருந்தா தம்பி வச்சுக்கோ. இது போடணும் போல இருக்குது. என்னது இதோ டேக் த இதுன்னு ஏதோ சாவி போல இருக்கு. என்ன சாவிடாது? என்ன இப்படிப்பட்ட சாவி நான் இங்கே பார்த்ததே கிடையாது. இன்னமும் ரோபோட்டிக் சாவியாக இருக்குது. ஐயோ நம்மளே இது என்ன ட்ராப்பு தெரியுமா? இது அவனுக்கு போட்டு வச்ச ட்ராப்பு. நம்மளே அந்த ட்ராப்பில் மாட்டிக்கிட்டோம் கீஸ். ஐயோ போச்சுடா செத்துட்டேன் போச்சு. கரெக்டாக நம்ம அந்த ட்ராப் விட்டு வெளியே வரும்போது நம்மளை வந்து பிடிச்சிட்டான். ஸோ அந்த ட்ராப் நம்ம அவனுக்கு தான் போட்டு வச்சுருந்தோம். அந்த ட்ராப் அப்போ நம்ம வந்து எனிமி ஃபார் ப்ராஸ் ஃபார் 10 செகண்ட் வந்துருக்குல்ல. அது வேறு எதுக்கும் பராசம் இருக்கேன். எதுக்குன்னு தெரில. இது கிடையாது. நான் நினச்சேன் இந்த ட்ராப் தான் பராசம் இருக்கோம்ல இருக்குது. அதெல்லாம் ஜாலியாக போகலான்னு நினச்சி நானும் விட்டா கடைசியில் பாருங்க அடப்பா இதுக்கு நான் ஆடு பார்த்தாச்சும் வந்திருப்பேன்டா. ஏன்டா இப்படி சாவடிக்கிறீங்க? இன்சர்ட் த கீ கன்சோல். ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் இப்பெலாம் ரொம்ப என்ன சொல்ல அதாச்சும் வந்து ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. இந்த நம்ம வச்ச ட்ராப் நம்மளே மாட்டிக்கிட்டோங்கிறது தான் ரைட்டாக ஒரு மாதிரி இருக்குது ஈஸ்வருக்கு. ஆனால் நீங்களே சொல்லுங்கள் அவனுக்காவது வச்ச ட்ராப் நம்மளே மாட்டிக்கிட்டோம் புஷ்குன்னு.
இது நம்ம அடி வச்சுட்டோம். ஏய் என்னடா வரமாட்டேங்கி. ஓ நம்ம இது அடுத்த நாள் தான் வரும் போல இருக்குது. சம்மோன் அந்த நாய் தாங்க சொல்லி சம்மோன்லாம் இல்லை. பைத்தே டார்க் இப்போ கேம் டு லேபரேட்டரி அப்படி போடணும். ஸோ இந்த இதுக்குள்ளே இதெல்லாம் திறந்து உள்ளே போக விடுங்க. நான் யாராச்சும் வெளியே போய் ஏதாச்சும் பார்ப்பேன். வெளியே போய் பார்க்க முடியாது, ஏன்னா நமக்கு அதுக்கு அந்த மாஸ்க்லாம் தேவை. ஸோ இந்த ட்ராப் எத்தனை நாள் வைப்பீங்க இருங்க. ஐயோயோ சே, இந்த ட்ராப்பை எடுத்து அவனுக்கு ஆப் வைக்கலான்னு பார்த்தா அதுக்கு இன்வென்ட்ரி ஃபுல்லு காமிச்சு அவனே ஷாக்காகி கடைசியில் பாருங்கள் அந்த ட்ராப் நமக்கே ஆப் அடிச்சிருச்சு. விடுங்கி ட்ராப்பில் விழுந்ததுன்னா நமக்குலாம் என்ன இப்போ ஏதாச்சும் பெரிய விஷயமா? நமக்குலாம் அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து ஊர் பிளட்டு 10,000 ஆறாவ கொண்டு அடிச்சாலே இத்தனையோ ஒருத்துன்னு தான் அத்தனையோ ஒருத்துன்னு தான் டோடு ஒன்றை மிஞ்சிடுவேன் யாரும் இல்லை செஞ்சிட வச்சு ஃபஸ்ட் பர்சன் ஹிஸ்டீரியை கேட்டா செய்யோ ஏதோ அழகோ வளர்றீங்க. இழுத்தவன் ஹிஸ்டீரியை கேட்டான். ஸோ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் இப்போ? நான் இங்கே ஒரு ட்ராப் அடப்பா இங்கே ஒரு ட்ராப் போட்டு வச்சுட்டான் பார்த்தீங்களா? சாம்பார் ஆப்புங்கிற மாதிரி தான் ஈஸ் இருக்குது. எங்கெங்கேயோ ட்ராப் போட்டு வச்சுருக்கான். எவன்டா பராசானா? நான் எங்கே ட்ராப் கேஸ் அவன் இதில் வந்துருக்காங்க ஈஸ். அந்த நம்ம அந்த தரையிலே ஓடுற ஒரு லிஃப்ட் இருக்கும், அந்த எலவேட்டர் இருக்குங்கள, அதில் அந்த நாய் வந்துருக்கு ஈஸ். அதை நான் பார்த்தேன். அங்கே ஒரு இடத்துல மட்டும் நான் வந்து கையில் மாட்டதுக்கப்புறம் அந்த ஒரு இடத்துல மட்டும் தான் ட்ராப் வச்சேன். வேறு எங்கேயும் நான் வைக்கவும் இல்லை. ஸோ அந்த ஒரு இடத்துல வச்சா அந்த சைடு அவன் வந்திருக்காங்க ஈஸ். இங்கே இருந்து பார்ப்போம். ஆமாங்க வராங்க ஈஸ். தெரியுதா அந்த நகருது பார்த்தீங்களா? உள்ளே வந்திருக்காங்க வந்து வந்துட்டாங்க ஈஸ். அவங்க அடப்பா ஏன்டா வந்து தொலைச்ச? இவங்க வந்துட்டாங்க ஈஸ். இந்த மாதிரி ஆகும்னு சொல்லி தான் அங்கே வச்சிருந்தோ. நமக்கு அவன் நம்ம பார்த்துட்டானோ அந்த சைடு தான் வந்துட்டு இருக்கான். சீரோ ஓடு போடு ஓடு 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 என்ன யூஸ் பண்ணலாம்? அவன் இங்கே தான் யூஸ் வந்துட்டு இருக்கான். அவன் இப்படியே ஆகணும்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் நான் அந்த மாதிரி நான் போட்டு வச்சுருந்தேன். இப்போ ஆன் பண்ணிட்டு ஃப்ரீஸ் ஆகிட்டான். அது அப்படியே அந்த ஃப்ரீஸ்லேயே அப்படியே வந்திருக்கான். அடாப்பாவி இப்போ எங்கே இருக்கான்னு வர தெரில. ஐயோ வச்சரா. ஐயோ பார்க்கல. அடுத்து நம்ம என்ன பண்ணுது ஃபைண்ட் த ஸ்வீட்ஸ் ஃபார் த மான்ஸ்டர். அதை நான் முடிச்ச அரை மணி நேரம் ஆகுது. இல்லை டேய் இது முடிச்ச அரை மணி நேரம் ஆகுது. இன்னும் என்னடா ஆச்சு? ஸ்வீட் கொடுத்தாச்சுல கீஸ். ஐயோ அவங்க தான் கீஸ். போச்சுரா கோவிந்தா அப்படின்னு நான் சொல்லுவேன்னு நினச்சியாடா? நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமாடா? நான் ஒன்றை மாதிரி ஒரு தோத்தாங்கொழி கிடையாது. நான் அவ்வளோ பெரிய ஆள்டா. ஓடா நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியும்ல. போடுறா நானும் அப்படி கிடையாது கீஸ். நானும் கெத்து. ஆனால் அவனை பார்த்து அவனை மாதிரி பயப்பட மாட்டேன். இங்கேயே ஒரு ட்ராப் இருக்குது கீஸ் பார்த்தீங்களா? நம்ம வந்து பேட்ரி இந்த ட்ராப்பில் போட வேணாம். நம்ம வந்து கன்னிக்கே வச்சுப்போம். அதான் கீஸ் நமக்கு நல்லது. ஸோ இங்கே ஒரு ட்ராப். இந்த ஐயோ டே இந்த ட்ராப் எடுக்கலாம் இருக்கலாம் கீஸ். ஐயோ இந்த ட்ராப் வர எடுக்க மறந்துட்டோம் கீஸ். அவன் வருவானே இப்போ. எவ்வளோ நேரம்டா அது ஃப்ரீஸ் பண்ணுவோம்? 10 செகண்ட்ஸ் வேலையாது. இன்னும் ஃப்ரீ ட்ராப் நம்மகிட்ட ஒன்றுமே கிடையாது. 4 ட்ராப் வந்து நம்ம வச்சுருக்கோம். அடுத்து கூட இந்த த்ரோ பண்ணுறது வச்சுருக்கோம். இது ஆனால் அவன் மூஞ்சில் வீசி விட்ருவோம். அவ்வளோதான், வேறு என்ன பண்ணுறது? இதை என்னடா இது மாதிரி இவங்க அப்பா இது அம்மா. ஐயோ இது பார்க்க ஏதோ காமெடியாக இருக்கு. ஸோ எடுத்து இதுலேயே வைக்கணும். வச்சிட்டேன். இன்சர்ட் த கீ கன்சோல். ஐயோ கீ கன்சோல் அங்கேயே போட்டு வந்துட்டோம் கீஸ். கீ கன்சோல் நம்மள்ட்ட இல்லை. இப்போ அது அங்கேயே போட்டு வந்துட்டோம். இன்வென்ட்ரியில் இடம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் அங்கேயே போட்டு வந்துட்டேன் கீஸ். இப்போ இவன் அங்கே தானே இருப்பான். என்ன பண்ணுறது? அவ்வளோதான் கீஸ். சீக்கிரம் நம்ம உள்ளே போயிடுவோம். ஐயோ அவன் இப்போ இங்கே தான் கீஸ் அவன் இருப்பான். இங்கே தான் கீஸ் இருக்கான். ஸ்டன் ஆனாலும் எனக்கு என்ன? இப்போ நம்ம வரதுக்குள்ளே அவங்க சொல்லி பெஞ்சிருவான் பாருங்க. சரி இப்போ நம்ம கீ கன்சோலை போய் எடுத்துகிட்டு வரணும். இதெல்லாம் பார்க்க எரிச்சலாக வருதுடா. சரி விடு ஃப்ரீஸ் பண்ணி விட்டுற போறாடா. சீக்கிரம் ஓடுறா. அந்த ரோபோட்டு வேறு ரொம்ப புத்திசாலி ரோபோட்டாக இருப்பான். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கீ கன்சோலிங்க தானே அந்த கீஸ் இன்வென்ட்ரியில் இடம் சொல்லி போட்டு வந்துட்டேன் வாட்டிக்கு. அட்லீஸ்ட் இந்த கண்ணை கீழே போட்டு இதெல்லாம் டாய் கன் இதெல்லாம் வந்து ஒரு பேட்ரி ஒரு புல்லட்டுக்கு ஒரு ஷாட்டுக்கே வந்து ஒரு பேட்ரி கேட்கும். ஆனால் நம்ம இந்த கண் இருக்குல்ல, இந்த கன்லாம் வந்து ஒரு பேட்ரிக்கே வந்து 3 ஷாட் அடிக்கலாம். ஆனால் அது ஒரு ஷாட்டுக்கே ஒரு பேட்ரி கேட்கும். ஆனால் இந்த கன் அப்படி கிடையாது. 3 ஷாட்டுக்கு தான் ஒரு பேட்ரி கேட்கும். இன்னொரு கன் இருக்கும் 4 ஷாட்டுக்கு வந்து ஒரு பேட்ரி தான் கேட்கும். அப்படி ஒரு பேட்ரி அந்த மாதிரி ஒரு கன் இருந்துச்சு. ஆனால் அந்த கன்று இப்போ வந்து காசு உண்மையான காசு கொடுத்துருவாங்க மாதிரி ஆக்கிட்டானுங்க. அது இங்கே தான் இங்கே காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. ஸோ அது என்ன கன்று எடுத்துட்டாங்க போல இருக்குன்னா. ஆனால் அது சின்ன வயசில் லாக்டவுன் அப்போ விளாடும் போது அந்த கன்று இருக்கும். எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பார்ப்போம். இருங்க ஏதோ ஃப்ரோஸ் கன்னுன்னு ஏதோ சொல்லுவானுங்க. இந்த கிரையா பிளாஸ்டர்னு ஒன்று இருக்குல்ல, இதே பேர் வச்சு தான் வந்து ஒரு ஃப்ரீஸ் பண்ணுற கன் மாதிரியே ஒன்று இருக்கும். அது எனக்கு தெரிஞ்சு எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இருங்க பார்ப்போம்.
இங்கே எடுத்துட்டானுங்க அந்த கன்னை பார்த்தீங்கன்னா கேம் விட்டு எடுத்துட்டானுங்க. அது போல் அதே பேரை வச்சு அந்த க்ரையோ பிளாஸ்டர் தான் அது பேர். அதே பேரை வச்சு வேறு ஏதோ கண்ணை கொண்டு வந்துருக்கானுங்க. அந்த கன்லாம் வந்து நடுவில் ஒரு தடவை என்னாச்சுன்னா காசு கொடுத்துருக்க வாங்குற கண்ணை ஆக்கிட்டானுங்க. அடுத்து பாருங்கள் அந்த கண்ணே கேம் விட்டு தூக்கிட்டானுங்க. அதெல்லாம் நல்ல கண்ணு கீஸ் இப்போ போய் எடுத்துட்டானுங்க அந்த கண்ணை போய். நல்ல கண்ணு அதெல்லாம் சூப்பரான கண்ணு அதெல்லாம். ஐயோ ஆனால் அவன் சிக்கி நான் பயந்து போச்சுடா நான் செத்துறேன் கீஸ் அவ்வளோதான். நான் சாகலை ஐயோ போச்சுடா சாகலைன்னு சொல்கிறேன். அதுக்குள்ளே பாருங்கள். ஸோ என்னைக்கு யூஸ் பண்ணுறதுலாம் நம்ம தலைவிதி. ஸோ நம்ம மறுபடியும் வந்துட்டோம். சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னடா ஆடாடா போட்டு சாப்பிடுங்க அப்படியே இது எரிச்சலாக வருது. டே ஆடெல்லாம் போட்டிங்கன்னா அவ்வளோதான். இந்த கேம் பற்றி நான் ப்ளே ஸ்டோரில் போய் விளையாடாமலே ரிப்போர்ட் பண்ணிடுவேன். இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் திரும்ப வர அது மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படியும் வந்துட்டோம். சீக்கிரம் அந்த கீ கன்சோலை போய் இதில் சொருவோம். ஸோ எட்ரா ஆனால் எக்ஸ்ப்ளோர் த ரைட் டனல் இதுதான் எக்ஸ்ப்ளோர் பண்ண சொல்கிறாங்க. என்னது சாட் வித் தட் ரோபோட்டா? எந்த ரோபோட்டு? சம்மோன் கே மோட்டோ சாட் வித் எந்த ரோபோட்டு தான் தரல. ஸோ இருங்க இது ஸ்டார்ட் நியூடு சீக்கிரம் அது வர வராது. ரொம்ப நேரம் ஆக்கணும். அது எப்படி தேய்ச்சிக்கிட்டே வருது. ஏதோ நெருப்புலாம் அது அப்படியே தெரிச்சுட்டு அப்படியே தேய்ச்சிக்கிட்டுது. ஏன்டா தேய்ச்சிக்கிட்டே வருது? இப்படிலாம் இருக்கக்கூடாதுடா. சீக்கிரம் போ 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 தம்பி போ தம்பி போ 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 தூக்கு 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 அதான் எடுத்துருவோம் கீஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதை எடுத்து இங்கே போட்டு வச்சுருவோம். நீ மாட்டினடா இன்னைக்கு. நான் என்ன அது முட்டாத பையன் நினச்சியா? எவ்வளோ பேர் அறிவாளி தெரியுமா? இங்கேயும் ஒரு ட்ராப் போட்டு வைடா. இல்லை நம்ம இது இங்கே இந்த ரோபோட் தான் நினைக்கிறேன். இந்த ரோபோட் தான் ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ எப்படி தம்பி இருக்கு? நல்லா இருக்கியா? இப்போ நீ நல்ல ரோபோட் நினைக்கிறேன் நான். என் நல்ல ரோபோட் தானே. என்ன சார்ஜ் இல்லையா? தம்பி சார்ஜ் தான் நான் ஒன்றும் பண்ண முடியாது. கோடு ஆனால் கோடை மாற்றி சொன்னான். அடப்பா கோடு என்னைக்கு மாற்றி சொல்லுது. இப்போலாம் கோடு சொன்னால் ஏதோ கோடு சொல்லுது. ஆனால் வந்து கோடை அதோ டேக் த எனர்ஜி செல். அது இன்னொரு எனர்ஜி செல் பார்த்தோன்னா அதை போய் எடுக்கணும். 6034 என்ன கோடு இல்லை. இதை எதுக்கோ பணம் பண்ணி வச்சுப்போம். இது ஜாவ் பண்ண அப்புறமா அடுத்து ஏதோ பேட்ரி எடுக்க சொல்கிறாங்க. நல்லா தெரியுது. ஸோ நான் எதுக்கோ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து இன்னொரு ட்ராப்பும் போட்டு வச்சுக்கிறேன் தேவைப்படும். ஸோ இப்போ வந்து நம்ம திருப்பி இதே டனல் வழியாக இப்போ இன்னொரு ஒரு பேட்ரி செல் பார்த்தோம்னா அதான் இப்போ பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறோம் இப்போ நம்ம. ஸோ வணக்கம்டா மாப்பிள்ளை தேனியிலேருந்து. இப்போ ஸோ பார்த்தீங்கன்னா சீக்கிரம் போம். ஸோ சீக்கிரம் போய் எங்கே இருக்குது அந்த ஆர்கீஸ் பராசாயில் வந்துட்டாங்கீஸ். அடப்பாயிடு ஏன்டா இங்கே வர வேற அவனுக்கு ஐயோ அவனுக்கு வேறு இடமே கிடைக்கல. கேட்குறேன் உனக்கு வேறு இடம். ஐயோ ஒரு புல்லட்டை வேறு வேஸ்ட் பண்ணிட்டோமா? உனக்கு வேறு இடம் கிடைக்கலையாடா? ஸோ பார்த்தீங்கன்னா நான் இந்த இது எடுத்து இதில் போடுறேன். கெட் ஒன் கங்க்ராச்சுலேஷன்ஸா? புரியல. சைபர் நியான் ஏண்டா இது வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? சரி இன்ச்சிச்சு அஃபாடி நான் போட்டு வச்சு இதுக்கு தானே போட்டு வச்சேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக தேவைப்படணும்னு போட்டு வச்சேன். என்னது இன்சர்ட் எனர்ஜி சொல்கிறது கன்சோல் போட்டாச்சு. இதுக்குறமா என்ன பண்ணணும்? இதுக்குறமா என்ன பண்ணணும்? அவன் வர எந்திர போகிறான்டா. வந்துடுவான்டா. இப்போ வந்துடுவான் பாருங்க. இதோ வந்துட்டாங்கீஸ். போடுறா பாட்டை மண்ணண்ணா வந்து சீக்கிரம் ஓடு. இந்த பட்டனை போய் அழுத்தி விடு. அவன் வரதுக்குள்ளே அழுத்தி விடு. ஐயோ வந்துட்டான். ஐயோ ஒரு புல்லட்டையும் வேஸ்ட் பண்ணிட்டாங்க கீஸ். தெரியாமல் ஒரு புல்லட்டை நான் வேறு வேஸ்ட் பண்ணி தொலைச்சிட்டேன். ஸோ விடுங்கீஸ். நல்லா என் கையில் மாட்டா எழுதி வச்சுருந்தா அப்படி மாட்டி தான் அவனோட வாடி கிடையாது. சீக்கிரம்டா என்னடா நடக்குதுங்க. இது வேறு ரொம்ப நேரம் ஆக்குவானுங்க. சீக்கிரம்டா க்ளோஸ். இன்சர்ட் த எனர்ஜி செல் டு த கன்சோலா. நெக்ஸ்ட் நான் இன்னைக்கு எனர்ஜி செல் போட்டாச்சு. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? எனர்ஜி செல் போட்டாச்சு. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? என்னடா பண்ணோம்? இதை போய் பார்ப்போம். கேஸ் ஆனால் இந்த இடத்துக்கே ரொம்ப வரான் கேஸ். அதான் கேஸ் பிரச்சனை. இவன் என்ன பண்ணுறான்னா எப்போச்சும் இந்த இடத்துக்கே வரான். வேறு இடத்துக்கே போக மாட்டேங்க கேஸ். இதில் எனக்கு தெரிஞ்சு இது சின்ன பிள்ளை மாதிரி ரைட் பண்ண ஆசைப்பட இருக்குது. அதான் இதுலேயே வந்துட்டு இருக்கான். வேறு இடமே அவன் போக மாட்டேங்க கேஸ். ஃபுல்லாக இந்த இடத்துக்கு தான் வரான். அதான் கேஸ் பிரச்சனை. சீக்கிரம் போ 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 சீக்கிரம்டா அவ்வளோதான் கேஸ். நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதை அழுத்தி விட்டு அனுப்பிச்சி விட்றோம். அழுத்தி விடு.
அழுத்தி விட்றா. ஐயோ ஐயோ இந்த சைடு நான் ஒரு விளையாட்டுக்கு சும்மா பண்ண இந்த சைடு அமுச்சு விட்டானுங்க. தெரியாமல் வந்துட்டான்டா. இது நடுவில் ஸ்டக் ஆகி நின்றுச்சுன்னு எப்படி இருக்கும்? அது கேவலமாக இருக்கும். வாட்டிக்கு இந்த கண்ணெல்லாம் உடச்சிட்டு வந்து உள்ளே என்னடா பண்ணுற வந்து பிடிச்சிருவான். அவனை சுடக்கூட முடியாது, வந்து பிடிச்சிருவான். அவனே ஏரியில் இருந்தாலும் அவனுக்கு ஆக்சிஜன் தான் தேவையில்லை. சும்மா என்கிட்ட வந்து பாடிட்டு இருப்பான், என் மூச்சவை பேச்சவை அப்படின்னு பாடிட்டு இருப்பான். யாரும் கேட்டால் ஹிஸ்ட்ரியை கூட எவனும் சொல்ல மாட்டான். அவ்வளோ கேவலமான ஆள் நீலாம் இடத்துக்குள்ள இருக்க. ஸோ நான் இதை எடுத்து அந்த சைடு வீச போகிறேன். அதோ வீசி. ஐயோ ஐயோ நம்ம சாக்காயிட்டோம் நம்ம. அந்த சைடு மாட்டிக்கிச்சு. அவனை சிவனேன்னு அதை விட்டுருக்கணும். அதை விடாமல் அதை பிடிச்சி நோண்டி இப்போ பார்த்து நம்ம சொல்லி முடிய போகுது. இப்போ பிடிச்சிருவான் பாருங்க. இப்போ பிடிச்சிருவான் பாருங்க. அப்படின்னு நான் சொல்லுவேன்னு நினச்சியா? தாரத சிதி கதை திக்தோ அப்படிங்கிற மாதிரி தான்டா. நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சீக்கிரம் போ. ஸோ நம்மள்கிட்ட எத்தனை பேட்டரி இருக்குன்னு ஒரு பேட்டரி தான் இருக்குது. ஸோ நான் இன்னொரு ஸ்பின்னிங் இடம் இருக்கும். இந்த இடத்துல போய் அதை ஸ்பின் பண்ணி விடுவோம். ஸ்பின் பண்ணுறதுக்கு இன்னும் 5 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள நான் கேமே ஏதாச்சும் வழி பண்ணி முடிச்சிருவேன் நான். இந்த எனர்ஜி சிலையும் எடுக்கணும். டாப் அப்படி டாப் பண்ணிக்கிட்டே இருக்கும் போல இருக்குது. யூ வின் போட்டுறானுங்க. ஸோ அவ்வளோதான் இருக்குது. ஸோ இப்போ என்னடா பண்ணோம்? அவ்வளோதானே. இப்போ என்ன பண்ணோம்? சரி எனர்ஜி செல்லாம் இந்த ரோபோட்குள்ளே அப்பாடிங்க 2 பேட்டரி கிடச்சிருக்கு ஈஸ் நமக்கு. தெய்வங்கள் எல்லாம் போற்றே போதும். எனக்கு அப்படியே எப்படி இருக்குது தெரியுமா? எப்படியே பேட்டரி கிடச்சிருச்சுங்க. இது வந்துருச்சு ஈஸ். தம்பி உனக்கு என்னடா தம்பி வேணும்? பாடா சும்மா வெறுப்பு. எனக்கே இப்போ தான் பேட்டரி கிடச்சிருந்து ஆனந்தத்தில் இருக்கேன். இவன் வேறு வந்துடும். நல்ல நேரத்தை பார்த்து வந்துடுவான். இது என்ன டேபு புதுசாக இருக்குது. ஸ்வைப்பும் பண்ண முடியல ஒன்றுமே. என்னன்னு தரல. ஸோ இங்கோல ஏதோ நம்ம முடிச்சிட்டோம். வேறு நீங்கள் ஏதாச்சும் டப்பாக்குள்ள ஏதாச்சும் இருக்கா பார்ப்போம். இங்கே ஒன்றும் இல்லை. ஸோ போ. ஸோ நமக்கு எப்படியே பார்த்தீங்கன்னா இன்னொரு பேட்டரி கிடச்சிருக்கு. ஸோ நான் இன்னொரு ஐடியா வச்சுருந்தோம். இது எப்படியாச்சும் பார்த்து எடுக்கணும் ஈஸ். தூக்கு அப்பாடி டக்குன்னு எடுத்துடுவோம். ஸோ இப்போ நம்ம சீக்கிரம் இதுதான் எடுக்க சொல்லி அப்புறம் ஷாக் ஆகிட்டோம் நம்ம. இப்போ நம்மளை ஷாக் பண்ணி விட்ற போதுறாங்க. தான் இப்போ தள்ளியே இருக்கும். நம்ம சோஷியல் டிஸ்டன்ஸ் இருக்கும். சீக்கிரம்டா. என்ன பண்ண உனக்கு என்ன வேணும்? எனக்கு புரியல. இல்லை எனக்கு என்ன பண்ண சொல்கிறேன்? நான் ஆடு பார்த்தே வந்துடுறேன் நான். மக்களே எப்படியே பார்த்தீங்கன்னா எந்த இடம் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ ஃபாலோ க்ரீன் ஆரோன்ட்டாங்க. ஸோ க்ரீன் ஆரோ ஃபாலோ பண்ணுவோம். சீக்கிரம் போ. சீக்கிரம் போடா. இங்கே தான் இருக்கா? அடப்பாய் எங்கடா பொண்ணுத? இது வேறு எங்கிட்ட போட சொல்கிறாங்க. வணக்கம்டா மாப்பிள்ள தேனியிலேருந்து போட்டு கொடுத்துட்டியா? நல்லா நாசமாக போவானிங்களாம். ஸோ இப்போ சீக்கிரம் போ. தானை பார்த்துக்கணா இங்கே காத்திருக்க நெஞ்சி ஏங்கி இருக்கா. என்ன தம்பி? ஐயோ டேய், நீ அங்கேயே பராசைட்டுனா நம்ம இங்கே வச்சு எதோ வச்சு அவன் ட்ராப் பண்ணுவேன். பாய் பயலே, என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ சீக்கிரம் இங்கே மேலே ஏறி பார்ப்போம். அப்படியே என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். அப்பா ஒன்று வரான்டா. ஏதோ என்னென்ன இந்த ஏதோ ஹீரோன்னு நினைப்பா. அப்படியே வந்துட்டு இருக்கான் பாருங்க. மறுபடியும் பராதைட்டான். இது அவமானம் உனக்கு தேவையாடா? மறுபடியும் பராதை வர உனக்கு இந்த அவமானம் தேவை. தலை போட்டா யாரும் சாவுடா. ஜானாக போகிறான். டான் அப்படின்னு வந்து ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கான் பாருங்களேன். இந்த இது ஒர்க் ஆகாது. எதுவுமே ஒர்க் ஆகாதுல்ல. இது ஒர்க் ஆகக்கூடாது. சீக்கிரமோ. ஸோ என்னோட வணக்கத்தை போட்டுருவோம். வணக்கம்டா மாப்பிள்ள தேனியிலேருந்து. சீக்கிரம் போய் சீக்கிரம் போட ஸ்கேன் பண்ணி எனக்கு போட்டு கொடுத்துட போகிறான்டா. இதுக்கு மேலே நான் என்னத்தான் போனதுக்கு இடமே கிடையாது. ஏன்னா போட சொல்கிறானுங்க. இல்லை புரியல. போட்டாச்சுலடா. கிளிச் ஆயிடுச்சா? என்னடா பண்ணணும் நீங்கள்? புரியல. இப்போ நான் என்ன பண்ணணும்? இதுதான் போட சொல்கிறானுங்க. என்னடா இது? இல்லை புரியல. இப்போ நான் என்ன பண்ணணும்? போட்டும் பார்த்துட்டேன். இப்போ நான் என்னடா பண்ணோம்? சொல்லி தொலைங்கண்ணே. என்னடா பண்ணி தொலைங்கணும் இப்போ நான்? போடு. இது எடுக்கணுமா? சரி எடுத்தாச்சு. இதெல்லாம் போடவும் முடியல. என்னடா இது கைஸ்? கிளிச் ஆயிடுச்சு. என்ன வேறு தெரில. அவன் வேறு வந்துட்டுருவாங்க. அவன் வேறு
நம்மளோட பேட்ரி இல்லைல்ல, ஒரு 3 பேட்ரி இருக்கு கீஸ் நம்மள்கிட்ட. ஸோ இந்த கண்ணில் இவ்வளோ ஐயோ ஐயோ வராண்டா விடு இவன் தான் மோஸ்ட்டாக நம்ம வந்து புல்லட்டே யூஸ் பண்ணாமல் தப்பிக்க ட்ரை பண்ணுவோம். அப்போ தான் நமக்கு வந்து புல்லட் சேவ் ஆகும். அப்படி ஜஸ்ட்டு மிஸ்ஸு வந்துட்டு இருக்காங்க கீஸ் பின்னாடி தான். போட்டே பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ஓடு. இப்போ நான் என்ன யூஸ் பண்ணேன், கிளிச்சு ஏதாச்சும் ஆயிடுச்சான்னு கூட தெரில. ஸோ அதை போய் எடுக்க சொல்கிறானுங்க, என்னென்னே தெரில கீஸ். எனக்கு ஒன்றே என்ன பண்ணே புரியல. சீக்கிரம்டா போடு. போடி முட்டுச்சந்தில் மாட்டிக்கிட்டோம் மக்களே, முட்டுச்சந்தில் மாட்டிக்கிட்டேன். ரோஹித் கேமிங் தான். அப்பா முடிஞ்சுதா அவ்வளோதான். ஸோ கரெக்டாக நம்ம ஃப்ரீஸ்லேருந்து வரவும் பிடிச்சிட்டான். சரி வந்துட்டோம் மக்களே, எப்படியோ சீக்கிரமோ. அது மறுபடியும் அங்கே போயிடுச்சா, சரி இதையாச்சும் எடுக்க ட்ரை பண்ணி, இதையாச்சும் ஏதாச்சும் நோண்டி விட்டு ட்ரை பண்ணி. இதை டேப் பண்ணக்கூடாது, இதைத்தான் நம்ம பண்ணணும். ஐயோ அங்கே தான் ஈஸ் நிற்கிறான் அவன், மணக்கொண்டா மாப்பிள்ளை தேனியிலேருந்து. ஸோ இப்போ சீக்கிரம் வந்து இங்கே இருக்க ட்ராவை போய் எடுத்து எப்படியாச்சும் அவனை மாட்டி விட்டுருவோம். ஸோ இங்கே இருந்து துக்கு அப்படி டக்குன்னு எடுத்துட்டோம். சீக்கிரம் இந்த இதை கூப்பிடுவோம் நம்ம. சீக்கிரம்டா ரொம்ப நேரம் ஆக்காதீங்கடா, எனக்கு எவ்வளோ 1008 வேலைகள் இருக்குல்ல எனக்கு. ஸோ இதை அப்படியே இங்கே போட்டு அப்படியே ஓடு. இப்போ நம்ம வந்து அதை க்ளோஸ் பண்ணி விட்டோம். இப்போ அந்த சைடு இதெல்லாம் போயிடுச்சு. பேடு ஐயோ போச்சுரா. சை ஏன்டா எனக்கு மட்டும் இதெல்லாம் நடக்குதோ தெரில. பராசைட்டோம் கீஸ் மறுபடியும். ஐயோ அப்பா இதெல்லாம் பிரச்சனை, தூக்கி போடாது சைடு. சீக்கிரம் போ இன்னும் நிற்கிறானோ அது தெரில. வணக்கம் ஐயோ மறக்கொண்டா மாப்பிள்ள சொல்கிறதுக்குள்ளே சுட ஆரம்பிச்சிட்டான். என்ன பண்ணுறது, அங்கேயே தான் நிற்கிறேன் ஈஸ். போடி வாங்கடா, என்னையாட சுட பார்க்குற, சுடுறான் அப்படியே. அப்படியே சுடுறான், அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி ஏதோ பெரிய மாதிரி சொல்கிறான். அவனை மாதிரியே இருக்கான் இவனும். ஸோ 2 பேட்டரி யூஸ் பண்ணுறாங்க ஈஸ், ஒரு கன்று ஒரு இருக்குது. சீக்கிரம் இதை நம்ம வந்து இந்த இதையும் எடுத்துவோம், நம்ம தூக்கிட்டு பாதிலே போட சொல்கிறானுங்க. சீக்கிரம் போ. அது தம்பி ஐயோ டே வேணாம்டா ப்ளீஸ்ரா, வாங்கடா சாவடா நாயே. நானும் பார்க்குற ஓரம் பண்ணிட்டு இருக்கேன். வணக்கம் நீ எப்படா இருக்கா, சாவு டானாக போகிறான். டானாயிட்டான் அப்படியே ஆடுறான், டான்ஸ் ஆடுறான் அப்படியே. சீக்கிரம் போ. இந்த ட்ராப்பில் மாட்டினால இந்த ட்ராப்பில் அவன் மாட்டிக்கிட்டான். ஸோ சீக்கிரம் போ. ஒரு ட்ராப்பில் நம்மளே மாட்டிக்கிட்டோம். ஸோ சீக்கிரமோ சரி ஸ்கேன் பண்ணி போட்டு கொடுத்துடாத தயவு செஞ்சு. இருங்க இதையும் போடுங்க நம்ம. டப். அவ்வளோ யூ வின். இதுக்கு மேலே என்னடா பண்ணோம், ஏதோ கிளிச் ஆயிடுச்சு சிங்கீஸ் மக்களே. ஏன் கேம்ல இல்லை. ஸோ நம்ம இது இன்னும் தெரியல, ஏதோ பக் ஆயிடுச்சு. இது வேற ஒருத்தர் இதுதான் நான் போட்டிருக்கேன். ஸோ நம்ம இது என்னாச்சுன்னு தெரியல, பக் ஆயிடுச்சு. ஸோ நான் இது என் கேம்ல இல்லை இப்போயே சொல்லிடுறேன். ஸோ இப்படி தான் எண்டிங் இருக்கும். ஸோ நம்ம இது லிவர் அழுத்திட்டு போனோடனே இந்த போர்ட்டலுக்கான ஏரியா வந்து திறந்துடும். நம்ம அது இந்த ட்ராப் இது வழியாக பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த வந்து நம்ம பார்த்துருவோம், நம்மளை பிடிக்கலான்னு பார்ப்போம். நம்ம வந்து ஏதோ சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஏதோ வந்து மேஜிக்லாம் ஏதோ நடக்குது. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா இதோட வந்து என்னன்னு தெரியல கீழே விழுந்துடுறான், அந்த கிரியோ பிளாஸ்டரோட கீழே விழுந்துடுறான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா வந்து நம்ம தப்பிச்சு ஓடிடுறோம். ஸோ அவ்வளோதான், நம்ம வேறு எங்கேயும் வந்துடுறோம். ஸோ புதுசாக வேறு ஏதோ இடத்துக்கு வந்துருக்கோம். நம்ம அப்படியே என்ன சொல்ல, ஸோ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மாதிரி ஆகிட்டோம் கீஸ். ஸோ அவ்வளோதான் கீஸ். நம்ம இவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுருவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எப்படியோ வந்து டாக்டர் 2 எண்டிங் வந்து நம்ம போட்டோம். ஸோ என்னன்னு தெரியல, எனக்கு அந்த எண்டிங் வேலை செய்ய மாட்டேங்குது. இப்படி தான் இருக்கும். நம்ம எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அந்த நம்ம எல்லாம் அடுத்ததுக்கப்புறமா போயிடும். ஆனால் என்ன வச்சதில்லை, எனக்கு மட்டும் வர மாட்டேங்கி. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி தான் இங்கே ஸ்மார்ட்டிங். ஸோ புதுசாக டாக்டர் வந்து ஏதோ புதுசாக சாப்டர் வரப்போது என்னென்னு வர தரல. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்து பாய் கீஸ்.